வணக்கம் நண்பர்களே. ஏங்க, நான் உங்களுக்கு என்ன குறை வச்சுருக்கேன்? உங்களை நான் சரியாக கவனிக்கிறது இல்லையா? யார் சொன்னது? உன்னை மாதிரி யாருமே என்னைய கவனிக்க முடியாது. அப்புறம் ஏன் எதுக்கு எடுத்தாலும் அம்மா செஞ்ச மாதிரி இல்லை, அம்மா மாதிரி உன்னால் கவனிக்க முடியலன்னு சொல்கிறீங்க? ஓ, அதுவா? அப்புறம் சொல்கிறேன். இப்போது சாப்பாடு எடுத்து வை, பசிக்குது. சரிங்க என்று ஜமுக்காலம் விரித்து தண்ணீர் முதற்கொண்டு சாப்பாடு பாத்திரங்களை கொண்டு வந்து வைத்துவிட்டு நகர்ந்து கொண்டாள். பையன் எங்கே? டியூஷன் போயிருக்காங்க. சரி, அவன் வந்ததும் சாப்பிட்டுக்கிறேன். 10 நிமிஷம் கழித்து பையன் வந்ததும் அவனுக்கும் சாப்பாடு போட சொன்னேன். அவனுக்கும் என் மனைவி சாப்பாடு போட்டு பக்கத்திலே அமர்ந்து அவன் சாப்பிட சாப்பிட பார்த்து பார்த்து எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். நீங்கள் ஏன் சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க? பையன் சாப்பிட்டு முடியட்டும். அவன் சாப்பிட்டு முடித்ததும் நான் சாப்பிடாமல் எல்லாவற்றையும் எடுத்து போக சொன்னேன். என்னை லூசு பிடிச்சிருச்சோ என்பது போல் பார்த்தாள். காரணம் இருக்கு, சொன்னதை செய் என்றேன். எல்லாவற்றையும் அவள் எடுத்து போன பின் ஜமுக்காலத்தை மடித்து வைத்தேன். திரும்பி வந்த மனைவியிடம், நீ கொஞ்ச நேரம் எதிரறையில் கதவை சாத்தி கொண்டு உள்ளே இரு, நான் அழைக்கும் வரை வராதே என்றேன். என்னங்க இது கிறுக்குத்தனமாக இருக்குது? காரணம் இருக்குப்பா. நான் சொன்ன மாதிரி ரூமை சாத்திட்டு சாவி துவாரம் வழியாக நடக்கிறத மட்டும் கவனி. சரிங்க என்று அவள் எதிர் ரூமுக்குள் சென்று கதவை சாத்தியதும் அம்மா என்று குரல் கொடுத்தேன். என்னடா நந்து என்றபடியே அம்மா அடுத்த அறையிலிருந்து வெளியே வந்தார். சாப்பாடு எடுத்து வைங்க, பசிக்குது. ஏண்டா, மாலதி எங்கே போயிட்டா? அவள் ஃப்ரெண்டு வந்தான்னு வெளியே போனா, ஆளே காணும். பசிக்குதுமா? சரி சரி, இதோ வரேன் என்று ஜமுக்காலத்தை விரித்தார். சமையலறைக்குள் சென்று தண்ணீர் சொம்பு மற்றும் சாப்பாடு வகையறாக்கள் ஒவ்வொன்றாய் கொண்டு வந்து வைத்துவிட்டு தட்டில் சிறிது சாதம் போட்டு சாம்பார் ஊற்றி பொரியல் அப்பளம் வைத்து கொடுத்தார். நான் சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் போட்டு வத்த குழம்பு, ரசம், மோர் என்று பரிமாறியபடி இருந்தார். நான் சாப்பிட்டு முடித்து, நீங்களும் சாப்பிடுங்கம்மா என்றேன். மாலதி வரட்டும்பா என்று எல்லாவற்றையும் சமையல் கட்டில் வைத்துவிட்டு தன் அறைக்குள் நுழைந்து கொண்டார். நான் மெல்ல மாலதியின் அறைக்குள் நுழைந்தேன். பார்த்தியா? பார்த்தேன். உங்களுக்கு சாப்பாடு வச்சாங்க. எல்லாரும் செய்கிறது தானே. உன் மகனுக்கு நீ சாப்பாடு பரிமாறுகிற மாதிரி அம்மா என் பக்கத்தில் இருந்து பரிமாறினாங்களா? ஆமாம், எல்லா அம்மாக்களும் அப்படி தானே. ஆனால் நீ எனக்கு அப்படி பரிமாறல, தள்ளி நின்றுக்கிட்ட. அட இது என்னங்க, நீங்கள் பெரிய ஆளாக வளர்ந்துட்டீங்க, உங்களுக்கு தேவையானதை வச்சு சாப்பிட்டுடணுன்னு தள்ளி போயிட்டேன். தப்பு சொல்லலை, இயல்பு தான். ஆனால் எத்தனை வயசானாலும் அம்மாவுக்கு தன் பிள்ளை குழந்தைதான். நீ சண்டை போடுவேன்னு பயந்து தான் அம்மா எனக்கு சாப்பாடு போடக்கூட பயந்து இருக்காங்க. நாளைக்கு உன் பையனுக்கு திருமணம் ஆனாலும் அவன் உன் மருமகள்கிட்ட உன் புராணந்தம் தாடுவான். அப்போது பெருமைப்படுவ அம்மாவாக இருக்கிறதுக்கு. ஆனால் உன் மருமக தடுத்தா அப்போது வேதனைப்படுவ என் அம்மா மாதிரியே. மின்னல் வெட்டியது போல் அவளுக்கு ஏதோ புரிய என் கையை பிடித்து கொண்டாள். தப்பு பண்ணிட்டாங்க, மண்டையில் உரைக்கிற மாதிரி அழகாக புரிய வச்சிட்டிங்க என்றாள். உணர்ச்சி வசத்தில் அவள் கையில் சிறு நடுக்கத்தை உணர்ந்தேன். புரிஞ்சா சரி. சரி சரி, அம்மாவும் நீயும் சாப்பிடுங்க. சரிங்க என்றவள் அம்மாவின் அறைக்குள் நுழைந்து அருகில் அமர்ந்து கொண்டாள். அத்தை, வாங்க சாப்பிடலாம். நீ போய் சாப்பிடுமா. வழக்கம் போல் நான் அப்புறமா தனியாக சாப்பிட்டுக்கிறேன். இனிமே சேர்ந்து தான் சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லை, இனிமே உங்கள் மகனுக்கும் பேரனுக்கும் சாப்பாடு பரிமாறுவது உங்கள் பொறுப்பு தான். இனிமே இந்த வீட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எல்லாமே, சமையல் உட்பட என்றால் உள்ளன்போடு. என் மருமகளுக்கு எப்படி வந்துச்சு இந்த திடீர் ஞானோதயம் என்றபடியே வாய்க்கொள்ளா சிரிப்போடும் வாஞ்சையோடும் மாலதியின் தலையை இதமாக வருடுகிறாள். ஏனோ தெரியவில்லை, மாலதிக்கு தன் அன்னையின் கைகளில் அடைக்கலம் புகுந்தது போன்று நிம்மதியாய் நிறைந்திருந்தது மனது. இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ண, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.